ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் தெய்வம் ஒரு நபருக்கு ஒரு பொருளோ இல்லை பதவியோ இல்லை பணமோ எது கொடுத்திருக்கிறதோ அதை வைத்து அனுபவிக்க வேண்டும். அது எந்த அளவுக்கு தெய்வம் கொடுத்திருக்கிறதோ தனக்குத்தானே அனுபவித்துக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லையா, உதவும் தன்மை இருக்கிறதா, மற்றவர்களுக்கு கொடுத்து உதவலாம். ஆனால் தனக்கு பதவி கொடுத்திருக்கிறார்கள், பணம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதற்காக ஒரு விஷயத்தை வைத்து ஆணவமாக ஆடும் பொழுது அது ஒரு காலகட்டம் மட்டும்தான். அதற்கு மேல் அது அவனிடமிருந்து பறிபோகும். முக்கியமாக ஒரு விஷயத்தை இங்கு அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் என்ன நினைக்கிறார்கள்? பணம் இருக்க வேண்டும், பதவி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பதவி என்பது இருக்கும் எல்லோருக்கும் கிடைப்பது கிடையாது. அவன் போன ஜென்மத்தில் என்ன விதமான விஷயங்களை செய்திருக்கிறான், எந்த விதமான விஷயத்தை அவன் பார்த்து அவன் என்னென்ன செய்தானோ அதற்கு தகுந்தது போல வருவதுதான் பதவி. அந்த பதவி ஒரு சிலருக்கு மட்டுமே தான் இங்கு கிடைக்கிறது. பணம் என்பது ஒருவனுக்கு அளவுக்கு மீறியும் சிலருக்கு வாழ்க்கையில் அவனுக்கு நடத்தவே முடியாத சில பிரச்சனையையும் அந்த பணம் ஆனது தருகிறது. இதெல்லாம் எப்படி வருகிறது, எந்த நிமிஷம் வருகிறது என்பது. ஆனால் ஒரு நபருக்கு பணமும் பதவியும் சேர்ந்தே கிடைக்கிறது என்றால் அவன் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி என்பதை தான் இந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்வில் நான் ஒவ்வொரு முறையும் சொல்வது, நீ இப்பொழுது உன்னிடம் எதுவுமே அல்ல. இப்பொழுது எப்படி இருக்கிறாயோ அதே போலத்தான் நீ உனக்கு பணம் வந்த பிறகும் இருக்க வேண்டும். அதே போலத்தான் இருக்க வேண்டும். ஒரு காலமும் உன்னுடைய குணமையோ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சில விஷயத்தையோ நீ மாற்றிக்கொள்ள கூடாது என்று. ஆனால் உனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் இருக்கும் ஒரு ஆணும் அவன் பெற்ற பிள்ளையும் பணத்தை வைத்தும் பதவியை வைத்தும் ஆடுகிறார்கள். முக்கியமாக சொல்ல போனால் அவர்கள் குடும்பத்தில் இரு விஷயமுமே இருக்கிறது. பணமும் இருக்கிறது, அதே சமயம் பதவியும் இருக்கிறது. இந்த இரு விஷயமும் இருப்பதினால் அவர்கள் குடும்பத்தில் மற்றவர்களை மதிப்பது கிடையாது. முக்கியமாக சொல்ல போனால் அவர்களுடைய வாழ்க்கையில் தான் என்கின்ற அகந்தை, முக்கியமாக தான் என்கின்ற அகந்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கக்கூடாது. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரே குடும்பத்தை சார்ந்த ஒரு அப்பாவுக்கும் ஒரு பையனுக்கும் தான் தான் எல்லாம், தம்மிடம் பணமும் இருக்கிறது, அந்தஸ்தும் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். உன்னுடைய சொந்தத்தில் இருக்கும் ஒருவர்கள் எப்பொழுதுமே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், அகந்தையும் இருக்கக்கூடாது. பதவி இருக்கிறது, பணம் இருக்கிறது என்ற ஒரு தேவையே இல்லாத ஒரு மனதில் ஒரு திமிர் என்கின்றது இருக்கக்கூடாது. ஆனால் அவர்களுக்கு அது அனைத்துமே இருக்கிறது. இது நாளடைவில் என்ன ஆகும் என்றால் மிக பெரிய ஒரு பிரச்சனையை தான் உருவாக்கும். காலம் முழுவதும் மற்றவர்கள் நம் காலடியில் விழுந்து கிடக்க வேண்டும், மற்றவர்கள் எப்பொழுதுமே நம்முடைய பணத்துக்காகவும் பதவியும் இருக்கிறது, அதனால் காலடியிலேயே விழுந்து கிடக்க வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். அது எப்படி தங்கமே நடக்கும்? அவனிடம் பணமும் அவனிடம் பதவியும் இருந்தால் அது அவனுடையது, இது மற்றவர்களுக்கு சொந்தமல்லாதது. முடிந்தால் உதவி செய்யலாம், முடியாவிட்டால் உதவி செய்யாமல் இருந்து விடலாம். ஆனால் அவர்கள் எல்லாமே தம்மிடம் இருக்கிறது, சொந்தத்திலேயே நம் தான் ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கிறோம் என்று நினைக்கிறான். அவனிடம் இது அனைத்தும் இருக்கலாமா? இருக்கக்கூடாது அல்லவா? முதலில் அவனுக்கு தக்க தண்டனையை கொடுக்க வேண்டும் அல்லவா? யார் ஒருவன் தன்னுடைய பதவியையும் தன்னுடைய பணத்தையும் வைத்து ஆடுகிறானோ அவன் நிச்சயமாகவே அடங்க வேண்டிய நேரம் என்பது கூடிய சீக்கிரமாக வந்துவிடும். ஆனால் அது எதையுமே தெரியாமல், எந்த ஒரு விஷயமுமே புரியாமல் தன்னிடம் எல்லாம் இருக்கிறது என்று ஆடுகிறார்கள். கடைசியில் அழிந்து போவதற்குத்தான் இவ்வளவு ஆட்டமும். என்னுடைய தங்கமே,
நீ உதவி கேட்டதற்கும் அவரிடம் போய் பதவி இருக்கிறது என்று பணம் இருக்கிறது, உனக்கு ஒரு பிரச்சனை வந்தது, அப்பொழுது நீ போய் கேட்கும் பொழுது உன்னை மதிக்கவில்லை, உனக்கு மரியாதை தரவில்லை, வயதால் நீ பெரியவள், உறவினரில் நீ பெரியவள் என்று கூட பார்க்காமல் உன்னை யாரும் அங்கு மதிக்கவே கிடையாது. அதை நீ நன்றாக ஞாபகம் வைத்திருக்கிறாய். நீ மட்டும் ஞாபகம் வைத்தில்லை, நானும் உன்னோடு சேர்ந்துதான் அனைத்து விஷயத்தையும் ஞாபகத்தில் வைத்திருக்கிறேன். உன்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் நான் இருக்கிறேன். உன்னுடைய கண்ணிலிருந்து வரும் ஒவ்வொரு துளி சொட்டும் என்ன காரணத்திற்காக வருகிறது என்பதை அனைத்தையுமே நான் புரிந்து கொண்டேன். உன்னுடைய வாழ்வில் நீ தோற்று போவது கிடையாது. நீ ஜெயிக்க போகும் இடத்தில்தான் இருக்கிறாய். ஆனால் உன் கண்ணுக்கு நேராகவே உன்னை அழிக்க வேண்டும், உனக்கு தேவையில்லாத பிரச்சனையை தர வேண்டும் என்று நினைத்தவர்கள், பதவியையும் அந்தஸ்தையும் வைத்து ஆடியவர்கள் நிச்சயமாக உன் கண்ணுக்கு நேராகவே அனுபவிப்பார்கள். அவர்கள் பதவிகளை வைத்து யாரும் எந்த ஒரு நிலையிலும் ஆடக்கூடாது. எப்பொழுதும் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை புரிய வைக்கும் விதமாக அனைத்து விஷயங்களையும் அவர்களிடமிருந்து எடுத்து, எல்லோரும் இங்கு ஒன்றுதான், எல்லோரும் இங்கு மனிதர்கள்தான், அவனவன் செய்த கர்ம வினைப்படி அவனவனுக்கு நல்லது நடக்கிறது என்று புரிய வைப்பேன். கூடிய சீக்கிரமாக அனைத்து விஷயங்களும் நடக்கும். அதுவும் உனக்கு நல்லதாக நடக்கும். உன்னை கேவலப்படுத்தினான் பார். உன்னுடைய உறவுகளில் ஒரு குடும்பத்தில் இருக்கும் ஒரு நபர் தாயும் தகப்பனும் சேர்ந்து ஆடாடு என்று ஆடினார்கள் பத்தியா? பதவியையும் பணத்தையும் வைத்து அந்த பதவியும் பணமும் பறிபோகும். நிச்சயமாக ஒரு விஷயம், இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எந்த ஒரு உயிரும் நிரந்தரம் கிடையாது. எந்த ஒரு பொருளும் நிரந்தரம் கிடையாது. எதுவுமே நிரந்தரம் இல்லாத பொழுது இவர்கள் ஆடும் ஆட்டம் மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? நல்ல நேரம் இருக்கும் வரை ஆடலாம், கெட்ட நேரம் வரும் பொழுது எல்லாரும் அடங்கிதான் ஆக வேண்டும். நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உனக்கு கை கொடுப்பேன். எல்லா இடத்திலும் நான் உனக்கு ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து வாழ வைப்பேன். யார் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும், உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிப்பாய். உன்னை தலையில் குட்டி அடக்கி கீழே உட்கார வைக்கலாம், தன்னுடைய காலில் போட்டு மிதிக்கலாம் என்று யாரெல்லாம் பதவியையும் பணத்தையும் வைத்து ஆடினார்களோ, உன்னை அடக்கலாம் என்று நினைத்தார்களோ, அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. எல்லாம் பறிபோகும் நேரம் வந்துவிட்டது. நிச்சயமாக நீ அதையும் பார்ப்பாய். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.